ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலேயே நீ ஜெயிக்க போற. இன்னைக்கு எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகுதுன்ற சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ கேட்குற வரைக்கும், நான் சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டு மனம் மகிழ்ந்து நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கும் வரைக்கும் இந்த வராகியம்மா எங்கேயும் போகாமல் உன் கண்கள்லையே தான் பட்டுக்கிட்டே இருப்பேன். உன்னை தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை தரும்போது நீ தவற விட்டுடாதே என் செல்லமே. நீ கீழே விழுந்த போதெல்லாம் யார் உன் கூட இருந்தாங்களோ இல்லையோ, இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருந்தேன். நீ படும் கஷ்டத்தை போக்கி உன் வாழ்க்கையை தெளிவான வாழ்க்கையாக மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு தான் மறுபடியும் உன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போது எல்லா காரியங்களையும் சிறப்பாக நடத்தி முடிக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் நான் தயாராக வந்திருக்கேன் என் செல்லமே. இப்போது நீ தெளிவோட வாழ்க்கையை சுய முயற்சியின் மூலமாக செய்கிற எல்லா காரியங்களையும் உனக்கு பெரிய லாபமாக உன் கையில் வெற்றியாக கொடுக்க வந்திருக்கேன். என் பார்வைக்குள்ள என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உன்னை எந்த நொடியிலும் நான் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசுல பயமோ பதட்டமோ வரும்போது நான் என்ன சொல்றேன்றது உனக்கு தெளிவாக கேட்காது. அதனால எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்துக்காகவும் நீ பயப்படவோ பதட்டம் அடையவோ வேண்டாம். எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உள்ளத்தை ஆக்கிரமிக்கும் போதெல்லாம் ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து விட்டுடு. அப்புறமா வராகியம்மா என்னை காப்பாத்துங்கன்னு மனசார என்ன நினச்சின்னா நீ பயந்த விஷயத்தையும் பதட்டம் அடைந்த விஷயத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. நீ பயந்த நாட்களும் கவலைப்பட்ட நாட்களும் முடிஞ்சு போச்சு. இந்த நல்ல நாள் விடியலானது உன் வேதனையை போக்கி உனக்கான சாதனையை செய்யவே வந்திருக்கு. என் மேல அன்பும் பாசமும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த வாழ்க்கையவே ஜெயிக்கிற வாழ்க்கையாக மாற்றி காட்ட வந்திருக்கேன். நீ கேட்ட வரத்தை எல்லாம் இந்த வரம் தரும் வராகியானவள் உன் கைகளில் கொடுத்து உன்னை உயர்த்த போறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை சரித்திரமாக்கி உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கனி காயிலிருந்து முழுவதுமாக கனியாக மாறுவதற்கு முன்பாக அவசரப்பட்டு பறிச்சிட்டினா அந்த கனி சுவைக்காது. பக்குவமாக நல்ல பழுத்த பழம்தானே இனிப்பாக இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையில் எதையுமே அவசரப்பட்டு உடனே செய்யணும் உடனே நடக்கணும்னு நினச்சினா அது சரியானதாக இருக்காது. எல்லாவற்றிலும் நீ பக்குவப்பட்டு சரியான காலம் வரும்போது உனக்கான வெற்றியை நீ பெறுவாய். அதன்படிதான் இப்போது இந்த நல்ல நாளில் உனக்கான வெற்றி நாளாக இந்த வராகியம்மா மாற்ற வந்திருக்கேன். வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போதெல்லாம் நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போக வேணாம். உனக்கான சோதனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ விழுந்த இடத்திலிருந்தே உன்னை எழுப்பி உனக்கான பலத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். என் கையை பிடிச்சு என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உன்னை நான் ஒருபோதும் தனியாக விட்டுட மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி உன்னை தைரியமான ஆளாக மாற்றி காட்டுறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. உன்னை பற்றி 100 பேர் கூடி உன் பின்னால் இருந்து பேசும்போது அந்த 100 பேருக்கும் முன்னாடி நீ போகிட்டு இருக்கிறது உனக்கு புரியலையா? 100 பேருக்கும் முன்னால் நீ இருக்க. காலம் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறுன்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. மற்றவங்க உனக்கு பின்னால் இருந்தாலும் நீ முன்னோக்கி முன்னேறி போகணுன்ற அந்த வைராகியத்தோடு இருப்பதால்தான் நீ போகும் பாதையில் உன் வாழ்க்கை பயணத்தில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வந்துக்கிட்டு இருக்கேன். என் திட்டப்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான வெற்றியையும் உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ எதை நினச்சி பயந்தியோ, என்ன ஆகுமோன்னு சொல்லி எதை நினச்சி கவலைப்பட்டியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை பாதையை வெற்றி பாதையாக மாற்றி காட்டுறேன். உன் கூட நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை.
உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும், உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். கண்டிப்பாக உன்னையும் உன் தலைமுறையையும் வம்சத்தையும் கூட அழகாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நெருங்க விட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு மன தெளிவையும் அமைதியையும் கொடுக்க போகிறேன். நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். அனைத்தையும் உனக்கு சரியாக செஞ்சு கொடுத்து உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் மன அமைதியோட வாழ்க்கையை வாழ தயாராகு. இத்தனை நாளாக நீ அழுத ஒவ்வொரு இரவும் என் கணக்கில் தான் இருக்குது என் செல்லமே. கண்டிப்பாக நீ அழுத நாளுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்க நான் உனக்கு துணையாக இருந்து கூடிய சீக்கிரமே சிரிப்பும் சந்தோஷமா மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமா உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். நீ கீழே விழுந்த இடத்திலேயே இருந்து இந்த வராகியம்மா உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ அமைதியாக இரு. உன் எதிரிகளோட மௌனம் இப்போது ஆரம்பமாகும். நீ என்ன செஞ்சாலும் அவங்க அமைதியாகவே இருந்து வாழ்க்கையில் தோற்று துவண்டு போக போகிறாங்க. இந்த வராகியம்மா உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துட மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் நீயே நினைக்காத நேரத்தில் நீயே எதிர்பாராத வழியில் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். அது வரைக்கும் கதவை மூடாதே. உன் மனசில் இறுக்கத்தை உண்டாக்கிக்காதே. நம்பிக்கையும் நீ ஒருபோதும் இழந்துட வேண்டாம். உன் வாழ்க்கையில் இப்போவே நடக்க போகிற நல்ல மாற்றங்களுக்காக இந்த வராகியம்மா வழியை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா சோதனைகளும் உன்னை உடைப்பதற்காக வரல, உன்னை உருவாக்க தான் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்குள் வலிமையை கொடுத்து உன்னை தைரியமான ஆளாக மாற்றுறதுக்காக தான் எல்லா சோதனைகளையும் நான் செஞ்சனே தவிர உன் வலிமையை உனக்கு காட்டத்தான் இந்த கஷ்டங்களை கொடுத்தனே தவிர நீ நினைக்கிற அளவுக்கு நீ எதிர்பார்க்குற மாதிரி உன் வாழ்க்கை ஒன்றும் தோல்வி வாழ்க்கை கிடையாது. என் அன்பு பிள்ளையாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்க இந்த வராகியம்மா உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளையும் அறிந்தவளாக இருக்கேன். கண்டிப்பாக உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உன் இதயத்தோட ஒவ்வொரு துடிப்பையும் வெற்றி துடிப்பாக மாறச் செய்வேன். இப்போ நீ தனியல்ல, இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருக்கேன்ற ஞாபகம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னை அவமதித்த அந்த வார்த்தைகளும் உன்னை வீழ்த்த நினைத்த அந்த சதிகளும் எல்லாமே என் மனசில் கணக்கில் இருக்குது. நீ அமைதியாக இருந்ததற்கு உரிய பலனையும் அதற்கு உரிய பலத்தையும் நான் நிச்சயம் கொடுப்பேன். அமைதியாக நீ பொறுமையாக இருந்ததின் காரணமாக உன் பண தேவைகளும் நிறைவேறும். நீ சற்றும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். அநியாயம் சாம்பலாகி நியாயம் உனக்கு உன் பக்கமாக கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்கிறேன் என் செல்லமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யார் என்ன சொன்னாலும் உன் உண்மையான மதிப்பு ஒருபோதும் மாறாது. வைரம் எப்போதும் வைரம்தான்றதை நீ புரிஞ்சுக்கோ. யார் உன்னை தாழ்த்த நினச்சாலும் நீயே உன்னை தாழ்த்தி கொண்டாலும் கூட இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உன் விதியை மாற்றி எழுதி நீ போகும் பாதையில் முட்கள் இல்லாத அளவுக்கு மலர்களை மலர்பாதையாய் உனக்கு போட போகிறேன். உனக்கு எதிராக மனிதர்கள் செய்த சதிகளும் பொறாமை வேலைகளும் தீய திருஷ்டி பார்வைகளும் அனைத்தும் சாம்பலாக பொசுங்கி போக போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். ஓ முன்னால் உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான அமைதியை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை இனி என் அருளால் நிரம்பி வழிய போகுது. நீ ஒருபோதும் தனிமரம் இல்லை. உனக்கு வேறாகவும் எளிதாகவும் நான் இருக்கேன்றதை மட்டும் நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கை இனி நிழலாக வளரப்போகுது. நீ சோர்ந்த நாட்களில் உன்னை தாங்கியது என் கருணை அல்லவா? நீ அமைதியாகவே இருந்தாலும் என் அருளால் உன்னை காத்து உன் கண்ணீருக்கு உரிய பதிலை கொடுத்தே தீருவேன். நீ பொறுமையாக இருந்தாலே இந்த வராகியம்மா அனைத்துக்கும் சரியான பதிலை உனக்கு கொடுப்பேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயப்படாதே. நான் உன் கூட தானே இருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன்.
உன்னை ஏளனம் செய்தவர்களுக்கும் உன் உழைப்பை சுரண்டியவர்களுக்கும் நீ நேரடியாக போய் தான் பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ அமைதியாக கண்ணீரோடு மௌனமாக பொறுமையாக கோபத்தை அடக்கிக்கிட்டு அவங்கள பார்த்தாலே அவர்கள் நீ யாருன்றதை புரிஞ்சுக்குவாங்க. உன்னுடைய அமைதி உனக்கு தோல்வி அல்ல, அதுதான் உன் உயர்வுக்கு ஆரம்பம்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லவே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகியம்மா உன் வீட்டில் செல்வம் பெருகவும் சந்தோஷம் நிலைக்கவும் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்கு உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை விலக்கி கடன் சுமைகளை கரைத்து நீ செய்த வேலையும் தொழிலும் வாழ்க்கையும் வேகமாக முன்னேறும்படி செய்ய போகிறேன். நீ செய்யும் வேலைகளை எல்லாம் மன திருப்தியோட மன ஒருமைப்பாட்டோட நமக்கு மேலே இருக்கிற தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கின்ற நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். தீக்குள்ளே இருந்து தான் தங்கம் சுத்தமாகிறதல்லவா? அழுத்தத்திற்குள் வைக்கும்போது தான் வைரம் என்பது பிறக்கிறதே. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மதிப்புள்ள விஷயங்களும் தேவையில்லாதிலிருந்தும் தீயதிலிருந்தும் தான் பிறக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ அழுகிறன்னா நாளைக்கு நீ பலரை வழிநடத்த போகிறன்னு தான் அர்த்தம். உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குது. எப்போவுமே எல்லாரையும் வழி நடத்தி வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. கண்டிப்பாக உனக்கான எல்லை வந்தே சேரும். நிற்கிற இடத்துல விருட்சமாக நின்று அங்கேருந்து விஸ்வரூபம் எடு. உனக்குன்னு ஒரு வரலாறை உருவாக்கி உன் வாழ்க்கையில் எப்போதும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருப்பேன். உன் வாழ்க்கை உனக்கு எதிராக இருப்பதை போல தோணுதா? நீ நம்பிய மனிதர்கள் எல்லாம் உன்னை விலக்கி விடுறாங்களேன்னு யோசிக்கிறியா? உன் முயற்சிகள் எல்லாம் வீணாக போச்சுன்னு உன் மனசு சொல்லுதா? கவலைப்படாத. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் அது நல்ல விதமாக மாறும். என் வராகியம்மா என் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. நான் தனியாக இருக்கேன்றது உன் கண்களுக்கு தான் சரியாக பொருத்தமான விஷயமா இருக்கும். ஏன்னா நீ கண்ணு முன்னால் பார்க்குற மனிதர்கள் எல்லாரும் தனியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை போல் உனக்கு தெரியுதா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் 1000 கஷ்டங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாமல் தான் தனியாக இருக்கிறதே மேலே ஒதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ தடுமாறும் விஷயங்களையும் தவிக்கும் விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். உன்னை கீழே விழவிடாமல் ஒரு கை உன்னை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கைகளால் உன்னை உயர்த்துவதற்காக உதவி செய்கிற அந்த கை இந்த வராகியம்மா என்னுடைய கைதான் செல்லமே. நீ தனியாக இல்லை. இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருக்கேன்ற ஞாபகம் உனக்கு இருக்கட்டும். பண கஷ்டமும் கடன் சுமையும் மன அழுத்தமும் இது எல்லாமே உன் வாழ்க்கையை ஆளும்படி விட்டுடாதே. நீ என்னையும் என் பிள்ளையையும் மனசார சரணடைந்து இருக்கும்போது, அதாவது என் பிள்ளையாகி இந்த வராகியம்மா யாரை சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? நீ தான் என் பிள்ளை. நீ என்னையும் சரணடைகிற, ஓ மேலையும் தன்னம்பிக்கையோடு இருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு செல்வம் வந்து சேராமல் இருக்கும்? நீ எந்த வேலையை மன திருப்தியோட மன நிறைவோடு பரிபூர்ணமாக செஞ்சாலும் கண்டிப்பாக அதற்கு உரிய பலனை மிகப்பெரிய அளவில் நான் கொடுத்தே தீருவேன். சில பேர் நீ சொல்கிறதை ஏற்றுக்கலாம், சில பேருக்கு நீ சொல்கிறதே பிடிக்காமல் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் கண் கலங்க வேண்டாம். உன் கண்ணீரை கோழைத்தனமாக அழுவதற்கு உன்னை இந்த உலகம் படைக்கலைன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உன் கண்ணீருங்கிறது நீ வெற்றி பெறுவதற்கான சிறப்பான அம்சங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்ணீரை தொலைச்சிட்டு வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கிறதுன்றதை பற்றி யோசி. எல்லா காரியங்களிலும் விதியை வெல்லும் துணிச்சலையும் இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அதர்மத்தையும் வஞ்சகத்தையும் அறுத்தெறிஞ்சு உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. உன் பாரத்தை எல்லாம் என் மேலே இறக்கி வச்சினா இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக இருந்து நிழல் போல உன்னை பாதுகாப்பேன். நீ தனியாக இருக்க நீ நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அது உன் கண்களுக்கு மட்டும்தானே தெரியும்னு உண்மை. கண்டிப்பாக ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருந்து தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, அப்புறமா பார்த்துக்கலாம் நீ சொன்ன பல விஷயங்கள் தான் இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு உன்னை விட்டு போய் இன்னொருத்தருக்கு வாய்ப்புகளாக கிடச்சிருக்கு. அதனால்
இனிமேலாவது உன்னை நோக்கி எந்த வாய்ப்பு வந்தாலும் தவற விடாதே. கதவை திறக்கச் சொல்வதும் நான் தான். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறதும் நான் தான். நம்பிக்கையோட இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டினா, இன்றைய நாளை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ தயாராக இருந்தினா, உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் அவமானத்தையும் துன்பத்தையும் போக்கி உன்னை தோக்கடிக்க நினச்சவங்களுக்கு முன்பாகவே உன்னை காக்கக்கூடிய ஆளாக மாற்றி காட்டுறேன். நிமிர்ந்து நிற்கணும்னு நீ நிமிர்ந்து செய்யக்கூடிய செயல்களில் எல்லாம் நான் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய்யும் உன்னை நான் எப்படி தோற்று போக விடுவேன்? இப்போதே உனக்கான செயல்கள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னை தாழ்த்த நினைச்சவர்களுக்கு முன்பாக, உன்னை மட்டம் தட்டி பேசினவங்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு காட்டப் போகிறாய் என் செல்லமே. உனக்கு முன்னும் பின்பும் ஒரு நிழல் போல நான் இருந்து உன்னை வழிநடத்த போகிறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சினா போதும். எல்லாமே உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் உனக்கானதாகவே எல்லாம் நடக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டனா எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நீ மற்றவங்க பாதையில் மட்டும் நடக்கலை, உன் மனசு என்ன சொல்லுதோ அந்த பாதையிலும் சேர்ந்து தானே நடக்கிற. மனசு 1000 விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தலாம். நீ தனியாக இருப்பதாக உனக்கு தோன்ற வைக்கலாம், தனிமையை நாடுவதாக உனக்கு தோண வைக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ போகும் வேகத்தை குறைக்கவோ நிறுத்தவோ வேண்டாம். நீ போகும் திசை சரிதான்னும் உன் மனசில் கண்டிப்பாக எது இருந்தாலும் இல்லாட்டி இந்த வராகியம்மா மேலே பக்தி இருக்குன்றதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி நகர்ந்து போகும்படி நான் செய்கிறேன். நீ செஞ்ச ஒவ்வொரு உழைப்பும் ஒரு விதையாக மண்ணுக்குள்ளேருந்து அமைதியாக வளர்ந்து இப்போ அதற்கான பலனையும் பழத்தையும் கொடுக்க வந்திருக்கு. உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துறேன்.